ஹலோ அமேசிங் கேம் டே ஃபைனல் இயரில் எப்போவுமே எல்லாத்துக்குமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. மெயின் ப்ராஜெக்ட் கேம் சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த டைமில் நான் பண்ண ப்ராஜெக்ட் தான் இது. மீன்ஸ் இதுனா இது இல்லை, இது மாதிரி நான் ஒன்று ஆசைப்பட்டு கடைசியில் பண்ணது தான் இது. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இட்ஸ் பீன் 2 years. நான் அந்த ப்ராஜெக்டோட கிட்டில் போஸ்ட் பண்ணி நான் அப்படியே விட்டுட்டேன். கிட்டில் இருக்கிறதுனால இப்போ மறுபடியும் நான் எடுத்து பார்க்க போகிறேன் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்டிகுலர் கேமோடைய ஐடியா என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் கேமோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த கேம். ஸோ இந்த கேமில் இருக்க மெக்கானிக்ஸ் மோஸ்ட் ஆஃப் கேம் பிளேல இருந்து கன் லூப்பிங் சிஸ்டம்லேருந்து அது மட்டும் இல்லாமல் அந்த என்விரான்மெண்ட் செட்டப் கூட அது மாதிரி இருக்கணும்னு தான் ட்ரை பண்ணி இமிட்டேட் பண்ணேன். பட் ஐ குடன்ட் அச்சீவ் தி என்விரான்மெண்டல் டிசைன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஓவராலாக அந்த ஃபீல் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். என்னால் முடிஞ்ச அசெட்ஸ் வச்சு ஃப்ரீ அசெட்ஸ் வச்சு எவ்வளோ தூரம் அதை கம்ப்ளீட் பண்ணேன். 100% அந்த கேம் தான் ஒரு 5% பண்ணியிருப்பேன் அந்த கேம் மாதிரி. சின்ன சின்ன மெக்கானிக்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர ஆர்ட் ஸ்டைலையோ சின்ன ஸ்டைலையுமே அவ்வளோ பெரிய இது இருக்காது. கமிங் பேக் டு த ப்ராஜெக்ட் ஆஃப்டர் லாங் டைம், ஃபர்ஸ்ட் திங் நான் ஐடென்டிஃபை பண்ணது என்னன்னா கேமில் ஒரு நரேட்டிவ் இல்லை. அட்லீஸ்ட் சும்மா எங்கேயோ ஸ்பான் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி ஒரு நல்ல கேம் எப்படி இருக்கும்னா பிளேயர்ஸ்க்கு டீச் பண்ணணும். ஸ்டார்டிங் எடுத்தோடனே உங்கள் என்விரான்மெண்ட் வழியாவோ ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி உங்களோட என்விரான்மெண்ட்ஸ் வழியாவோ இல்லை நீங்களே ஒரு டுட்டோரியல் லெவல் கொடுத்தோ இல்லைன்னா டைரெக்டாக இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes ஒரு 10 minutes உங்களுக்கு எவ்வளோ 5 minutes கூட தேவை, ஒரு 10 seconds 20 seconds கிட்டத்தட்ட உங்களுடைய கேமை உங்கள் பிளேயர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம். சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போது என்ன பிரச்சனைனா ஜாம்பி ட்ரிகரில் நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல பிளேயர்ஸ்க்கு. சும்மா ரேண்டமாக ஸ்பான் பண்ணிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இது ஒரு க்ரூஷியலான ரைட் கிளிக் ஸ்கோப்புன்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னா சம் பீப்புள் மிஸ் ஐடென்டிஃபை கேமில் ஸ்கோப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் நீங்கள் ஸ்கோப்பிங் சிஸ்டம் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்கோப்பை ட்ரை பண்ணாமலே போயிடுவாங்க. எஃப்எம்னா ஃப்ளாஷ் லைட்டாக நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சிஸ்டம் நீங்கள் ஃபஸ்ட்டே யூசருக்கு சொல்லிக் கொடுக்கல, அதாவது உங்கள் கேமை விளாட்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த என்டையர் சிஸ்டத்தையும் மிஸ் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ மேக் ஷுர் யூ ஆல்வேஸ் டீச் யுவர் பிளேயர்ஸ் வாட் தே கேன் டூ இன் த கேம். அதை ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம டீச் பண்ணணும். ஸோ நம்பர் 2, லெவல் டிசைன் அண்ட் லைட்டிங் சிஸ்டம். லெவல் டிசைனை பற்றி நான் ரொம்ப ஒன்றும் எஃபர்ட் போட மாட்டேன். பிகாஸ் அஸ் அ டெவலப்பர் என்னுடைய கோடு ஓடணும், அப்புறம் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் தான் நான் ரொம்பவே பார்ப்பேன். பட் 2 years நான் கழிச்சு ஒரு கேமை பார்க்குறப்போ என்னோட கேமில் லெவல் டிசைன் ரொம்பவே மோசமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நல்ல ப்ராப்பராக லெவல் டிசைனிங்கும் நான் பண்ணல. அட் த சேம் டைம் அந்த கேமில் நிறைய பிரச்சனை இருந்துச்சுங்கும் போது லெவல் டிசைனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே தப்பாக தெரிஞ்சு. பிகாஸ் தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் என்னன்னா ஒரு கேம் ஒருத்தவங்க விளாட்றாங்கன்னா அந்த பர்டிகுலர் கேம்லேயே மூவ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தப்பிச்சுக்கிட்டே இருந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஷூட் பண்ணும்போது அவனாலே ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் ஈஸியாக நேவிகேட் பண்ணுற மாதிரி அந்த லெவலில் ஆரம்பிக்கணும். பிகாஸ் சம் நேரோ காரிடோர்ஸ் இருக்கும்போது அந்த காரிடோரில் அவன் சிக்கிட்டானா லெஃப்ட் அண்ட் ரைட்லேருந்து போத் சைட்லேருந்து ஜாம்பி ஸ்பான் ஆகி அவனை கொள்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதனாலேயே எனக்கு இந்த பர்டிகுலர் இதில் லெவல் டிசைன் ரொம்பவே மோசமாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது. அதை இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணுங்கிறது. நீங்கள் ஒரு கேம் பண்ணுறீங்க, ஒரு 3D கேம் பண்ணுறீங்கன்னா லெவலை கொஞ்சமே ப்ராப்பராக லே அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிளேயர் எதை பண்ண போகிறான் அந்த லெவல் அவனுக்கு அட்வான்டேஜாக இருக்கணும், டிஸ்அட்வான்டேஜாக இருந்துடக்கூடாது. ஒரு கொஞ்சமாவது அட்வான்டேஜ் கொடுக்கணும் உங்கள் பிளேயர்ஸ்க்கு ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்பர் த்ரீ டோட்டலி டெவலப்மெண்ட் சைட் தான் ஆப்டிமைசேஷன். என்னோட கேமில் என்ன பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுன்னா ஃப்ரேம் ட்ராப். ஸோ இப்போ கூட பார்க்கும்போது கேமை நான் ஆடும்போது கேமில் ஃப்ரேம் ட்ராப் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா நான் டிஸ்ட்ராய் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு கார்பேஜ் கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அது மட்டும் ஏன்னா செத்ததுக்கு அப்புறமும் கூட அந்த பாடியோட இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மெஷ்ஷை எல்லா இடத்துலையுமே ஸ்பான் பண்ண வச்சுட்டு இருந்தேன். ஸோ இது பார்க்க லெவலில் பார்க்க ரொம்ப டென்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த டைமில். ஓவராலாக 2 yearsக்கு அப்புறம் நான் அந்த ப்ராஜெக்ட் மறுபடியும் பார்க்கும்போது நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேங்கிறது தெரியுது. பிகாஸ் எவ்வளோ ஆம்பிஷியஸாக என் ப்ராஜெக்ட் இருந்திருந்தாலுமே அதை முடிஞ்ச அளவுக்கு ஜென்யூனாக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் 7 நாளில் நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய இந்த பர்டிகுலர் மெக்கானிக்ஸ் பண்ணியிருக்கேங்கிற நினைக்கும்போது ஐ ஃபீல் ரியலி மோட்டிவேட்டட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு இந்த 3 விஷயங்கள் தவிர இன்னும் நிறையா விஷயங்கள் இதில் நிறைய பெட்டராக பண்ணியிருக்கணும். பட் எனிவே அந்த டைமில் நான் இருந்த என்னுடைய ஸ்கில் செட்க்கு நான் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஐ ரியலி லைக் திஸ் கேம். அண்ட் உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இந்த கேம் இப்போதைக்கு எதுலேயுமே அவைலபிளாக இல்லை. ஆக்சுவலி இது ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்னால நான் இதில் எதுலேயுமே போஸ்ட் பண்ணல. ஸோ இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிட்டு soon I'll release it in itch.io. So stay tuned and work hard, play harder. Thank you.